மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சு வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெண்ணிலாவோட மாமாவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் சம்மதம் சொல்லிட்டாரு. இந்த சந்தோஷமான விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரொம்பவே சந்தோஷமாக காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு யமுனா நிவின் காவேரிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. காவேரிக்கு ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்கிறான்னு சொல்லிட்டு யமுனா பார்த்தீங்கன்னா நிவின் மேலே சந்தேகப்படுறாங்க. நிவின் பார்த்தீங்க அப்படின்னா நீ காவேரி கிட்ட ஏதாவது விஷயத்த போய் கேட்ட அப்படின்னா நீ இங்கே வரவே கூடாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதனால யமுனாவும் இதை பற்றி காவேரி கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிவின்க்கு இவன் இன்னும் நம்ம மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. அது காவேரி விஷயம் யாருக்கும் தெரியாமல் வரைக்கும் நமக்கும் பிரச்சனை தான், காவேரிக்கு பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா காவேரி வீட்லேயும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கனால காவேரிக்கு வேலையாக சொல்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் காவேரி என் கண் முன்னாடி வேலை பார்க்குறத பார்த்துட்டும் என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினைக்கிறாரு. இதை யாருக்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினச்சிட்டு இருக்கப்போ காவேரி இப்போதைக்கே சொல்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நிவின் விஜய்கிட்ட பேசான்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு குழந்தையோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாதீங்க, காவேரி ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நிவினை பார்த்து விஜய் கேட்குறாங்க. உடனே நிவினும் சொல்கிறாங்க கங்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, அதுக்கு முன்னாடியே காவேரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஆனால் அந்த விஷயம் யாருக்குமே இப்போ வரைக்குமே தெரியாது. நானே காவேரி யாருக்கிட்டே சொல்லாமல் இருக்காங்க, குழந்தையோட ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க வேற ஒரே வேலையாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். காவேரி இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, என் மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு நிவின் எல்லா உண்மையும் உளறிடுவார். அதுக்கப்புறம் விஜயும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஆசாசியாக ஓடி காவேரியை பார்க்கறதுக்காக வருவார். இதுக்கப்புறம் காவேரி உண்மையை சொல்லி விஜய் கூட சேருவாங்களா, சாரதா சேர்த்து வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.